ஸ்டார்ட் பண்ணலாமா? பேன் எடுத்துட்டீங்களா? பக்கத்துல பேசிட்டீங்களா? நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரே. மகா கிருபை மிரகம் நிறைந்த அன்பு தகப்பனே, பிதாவே, இந்த அற்புதமான நாளை வெளியே நீங்க தந்தமைக்காக நன்றி. பிதாவே, நீங்க உன்னதமான தேவன். பிதாவே, நீங்க பரிசுத்தமான தேவன். பிதாவே, நீங்க என்றென்றும் மாறாத தேவன். இந்த துதிகளின் மத்தியில வாசம் செய்த தேவன். இந்த நாளிலும் இந்த வெளியில் பிதாவே எங்களை முழுமையாக உங்களை பாதமணிக்கு ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்குங்க. கர்த்தாவே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது கர்த்தாவே முடி சூடக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களது வார்த்தைகளை நாங்கள் கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் கர்த்தாவே we need to focus on you and we need to focus on your word. Please help us for that. And I'm praying for Philomena also, Father Lord. அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, அவங்களையும் ப்ளஸ் பண்ணுங்க. எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்க. லீடர்ஸ் அண்ட் கைடர்ஸ் ஜீசஸ் அண்ட் பிரேயர். கிரேட். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டு வரோம். கண்டிப்பாக அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லித்தரதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம திருமணத்தை பற்றி கடவுள் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராரு. நம்மளோட குழந்தை வளர்ப்பை பற்றி கடவுள் வந்து நிறைய விஷயம் சொல்லித்தராரு. அதே நேரத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பீப்புளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கடவுள் வந்து காட் வந்து நிறைய டீச் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதன் வரிசையில இன்னைக்கு வந்து ஒருத்தரோட லைஃப்பை பார்த்து அவரோட லைஃப்ல இருந்து நம்ம சில விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரோட லைஃப் அப்படின்னா பீட்டர். ஸோ பேதுருவோட வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அவர் வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது ஒரு 3 பார்ட்டா ஈஸியா அவர் லைஃப்பை பிரிச்சிட முடியும். யாருக்காவது எதனா கெஸ் இருக்கா? ஒரு 3 பார்ட்டா அவரோட லைஃப்பை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா வந்து பிரிக்க முடியும். we can divide அவரோட லைஃப்பை ஒரு 3 பார்ட்டா. எனி கெஸஸ்? பரவாயில்ல சொல்லுங்க, நான் மார்க்ல போட மாட்டேன். ஓகே, அவர் எப்படி வந்து ஒரு மீன் பிடிக்கிறவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் தேவனுக்கு ஏற்ற ஊழியம் செய்யக்கூடியவரா இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரே நாள்ல 3000 பேருக்கு வந்து நிறைய பேருக்கு ப்ரீச் பண்ணாரு. ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதுல ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஓகே, மனம் திரும்புற இருதயம் அவர்கிட்ட இருந்தது. வேற எனிதிங்? இந்த பக்கத்துல இருந்து ஓகே, மறுதளிச்சாலும் மறவாமல் வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். ஓகே, கிரேட். வேற? ஓகே, ஸோ கண்டிப்பா அவரோட சமாதியை நோக்கி வந்தா கிடைக்கும். இல்லை, அது வேற மீனிங் இருக்கு அதுக்கு. ஸோ கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து பேதுருவோட லைஃப்ல நம்ம பார்க்க முடியும். முதல் விஷயம் வந்து அவர் கடவுளோட ஒரு டீப் அஃபெக்ஷன்ல இருந்தார். சரிங்களா? அவர் கடவுளோட தேவனோட ஒரு ஆழமான அன்புல, அவர் ஒரு ஆழமான பற்றுதல்ல, ஒரு ஆழமான ஈர்ப்புல இருந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியும். அவருக்கு டீப் ஒரு அஃபெக்ஷன் இருந்தாலுமே ஆனா ஒரு டீப்பான கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃபையும் அவர்கிட்ட நீங்க பார்க்க முடியும். அவர் 2வது பார்ட் ஆஃப் லைஃப் பார்க்கும்போது ஒரு ட்ராஜடியாகவும் ஒரு ட்ரபுளாகவும் ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு பர்சனா, தன்னோட கமிட்மெண்ட்டை மறந்த ஒரு பர்சனா அவர் இருந்ததை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு டோட்டல் சரண்டர் அவர்கிட்ட இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். அவர் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணி, அவர் ஜீசஸை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி மீன்ஸ் அவர் ஆரம்பத்துல இருந்தே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம், அவரோட ரெசரக்ஷனுக்கு அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது பைபிள்ல ஒரு டோட்டல் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளான பர்சனா அவர் இருக்காரு. சரிங்களா? அவரும் ஒரு பர்சனா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரோட லைஃபை நம்ம 3 பார்ட்டா பிரிக்க முடியும். ஒன்று வந்து
ஒரு டீப் அஃபெக்ஷன் அவருக்கு இருந்தது. ரெண்டாவது ஒரு ஒரு டீப்பான கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃபும் அவருக்கு இருந்தது. அதே நேரத்துல கடைசியில ஒரு டோட்டல் சரண்டரன்ஸோட அவர் லைஃப அவர் முடிக்கக்கூடியவரா இருந்தார். ஸோ ஆரம்பிக்கும் போது சிறப்பா இருந்தது, நடுவுல ரொம்ப ஷாலோவா இருந்தது, முடிக்கும் போது அவரு எக்ஸ்ட்ரானரியா தன்னோட ஓட்டத்தை அவர் முடிக்கக்கூடியவரா இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். பீட்டர் வந்து எப்படி ஒரு டீப் அஃபெக்ஷனோட ஜீசஸோட இருந்தாரு அப்படின்றதுதான் நம்மளோட முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம 1 by 1 படிக்கலாம். ஃபர்ஸ்ட் யாராவது ஜான் 1:41 யாராவது படிக்க முடியுமா? ஜான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆமென். சோ இங்க பார்க்கும்போது ஆண்ட்ரூ ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட சகோதரனான அவரோட அண்ணாவான பீட்டர் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் மெசையாவை பார்த்தேன், நான் சேவியரை பார்த்தேன், இந்த இஸ்ரேலை காப்பாற்ற போற ரட்சகரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் வந்து ஆண்ட்ரூ வந்து பீட்டர் கிட்ட சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. சோ பீட்டருக்கு ஜீசஸ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சன் யாரு? ஆண்ட்ரூ. ஓகேங்களா? அந்த காலத்துல தான் வந்து இப்படிதான் வந்து காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆச்சு. அவங்க ஜீசஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜீசஸ அடுத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோட அவங்க நிறுத்திக்கல, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாகவும் அவங்க இருந்தாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் காஸ்பிள் ஒரு பர்சனோட ஹார்ட்ல இருந்து இன்னொரு பர்சனோட ஹார்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பீட்டரோட லைஃப்ல ஜீசஸ் எப்படி வந்தாரு, எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டாரு அப்படின்னா ஆண்ட்ரூவோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவரு உணர்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, அதோட அவர் ஜேர்னி முடிஞ்சிச்சா? அவர் கேட்டாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் அதோட நிறுத்திட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து அவரு தன்னோட வேலைகள்ல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஜீசஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே ஏசு என்ன பண்ணாரு? அவர் ரீச் அவுட் பண்ணக்கூடியவரா இருந்தார். சோ ஜீசஸ் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு? போட்டை வச்சு பிரீச் பண்ணுவார். பாத்திருக்கீங்களா? அந்த ஹோல் சினாரியோவே எதுக்கு நடக்கும் அப்படின்னா அவரோட வார்த்தைகளை பீட்டர் கேட்கணுன்றதுக்காக தான். பீட்டரை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? அந்த பீட்டரோட போட்டை வாங்கி என்ன பண்ணுவாரு? கடல்ல நிறுத்திட்டு அவர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு பிரசங்கிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பீட்டருக்கு வந்து என்ன சொல்லுவாரு? இந்த பக்கம் வளைய போட அப்படின்னுவாரு. பார்த்தா நிறைய மீன் கிடைக்கும். பீட்டர் வந்து அவரை யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிப்பாரு. சோ அப்போ ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? அவரை அழைக்கும் போது உன்னை நான் என்னவா அழைக்கிறேன்? மனுஷனை பிடிக்கிறவர்களா அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சோ அவர் இயேசுவை கேள்விப்பட்டாரு. அதுக்கப்புறம் இயேசுவே அவரை ரீச் அவுட் பண்ணி என்ன பண்ணாரு? அவரோட ஃபேமிலிக்குள்ள அவரை இன்வைட் பண்ணதை நம்ம பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே இயேசுவை தொடர்ந்து போனதாகவும் நம்ம பாக்குறோம். சோ இயேசுவை பின்பற்றின மக்கள் 12 பேர் மட்டும் கிடையாது. சரிங்களா? சோ இயேசுவுக்கு அந்த காலத்துல நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அந்த நிறைய சீஷர்களுக்கு மத்தியில ஜீசஸ் வந்து ஒரு 12 பேரை சூஸ் பண்ணாரு. அவரு ஒர்க் பண்ற ஒரு குரூப்பா என்ன பண்ணாரு? அவரு ஒரு 12 பேரை சூஸ் பண்ணாரு. நம்ம பாக்குறோம்ல பைபிள்ல, ஜீசஸ் என்ன பண்ணாரு? போய் பிரேயர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த 12 பேரை சூஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ பேதுரு வந்து இயேசுவை கேள்விப்பட்டாரு, இயேசுவால அழைக்கப்பட்டாரு, இயேசுவால தனிப்பட்ட முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சரிங்களா? அந்த 12 குரூப், அந்த அப்போஸ்டல்ஸ் குரூப்ல பேதுருவும் ஒருத்தரா ஜாயின் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த காலத்துல பார்க்கும்போது நீங்க படிக்கணும், ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் தேவையில்ல, ஒரு டீச்சர் இருந்தா போதும். சரிங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுக்க நீங்க எந்த பாடத்துல நீங்க அறிவு தேர்ந்தவர்களா மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை குவாலிஃபைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தா போதும். சரிங்களா? அவரு சொல்லி கொடுத்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நிறைய விஷயங்கள் கத்து உங்க நாலேஜ வளர்த்துக்கலாம். சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து நிறைய மக்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஈவன் நிறைய மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாலுமே குறிப்பிட்ட பீப்புளை தேர்ந்தெடுத்து அவங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அந்த டீச்சரோட டிராவல் பண்றது, அந்த டீச்சரோட தங்குறது, அந்த டீச்சரோட சாப்பிடுறது, அப்படியே அவர் கூட சேர்ந்து கத்துக்கிறது.
அவரை பார்த்து கத்துக்கிறது, அவர் சொல்ற விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிறது. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலங்கள்ல ஒரு ஜேர்னி இருந்தது. சோ அததான் பீட்டர் வந்து பண்ணாரு, அதுக்குள்ளதான் பீட்டர் வந்தார். சரிங்களா? ஏதோ மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு பயணப்பாகிற ஒரு பர்சனா இல்லாம காட் என்ன பண்ணாரு, பீட்டரை தன்னோட அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு, தன்னுடையவனா அவர் மாத்திக்கிட்டாரு. அந்த 12 குரூப்ல ஒருத்தரா இருந்தார். சோ அது மட்டும் போதுமா? ஜீசஸ் அதோட நிறுத்திட்டாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த 12 பேர்லயுமே ஜீசஸ் ஒரு இன்னர் சர்க்கிளை வச்சிருந்தார். சரிங்களா? சோ யார் அந்த இன்னர் சர்க்கிள்? ஓகே, ஜேம்ஸ், ஜானு, பீட்டர். அந்த 12 பேர்லயே ஜீசஸ் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவங்களோட என்ன பண்ணாரு, அவங்களோட ஒர்க் பண்ணாரு, அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாரு. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ், ஜானு, பீட்டர் தான் தனியா ஜீசஸோட இருப்பாங்க. நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே நிறைய இடங்கள்ல தனியா இருக்கிறத நீங்க என்ன பண்ண முடியும், ஜீசஸோட பார்க்க முடியும். சோ ஜீசஸ் வந்து அவரோட நியரஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்டா பீட்டரை சூஸ் பண்ணாரு. ஓகேங்களா? சோ யோசிச்சு பாருங்க, அவரோட நியரஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்டா, அவருக்கு ரொம்ப நெருங்கிய, அவர் இருதயத்துக்கு அருகாமையில உள்ள ஒரு நண்பரை என்ன பண்ணாரு, அவரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். சோ அவருக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜா அமைஞ்சது. பீட்டருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜா அமைஞ்சது. எப்படி அமைஞ்சது அப்படின்னா, அவர் இயேசுவோட நிறைய சமயங்கள்ல அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரிங்களா? ஜீசஸ் அந்த 12 அப்போஸ்தலர்ஸ்லயே அந்த 3 பேரை கூப்பிட்டுட்டு மீதி பேரை சில இடங்கள்ல விட்டுட்டு போயிடுவார். சரிங்களா? அதனால அவங்களுக்கு அது வந்து இயேசுவோட நிறைய அற்புதங்களை பார்க்கறதுக்கு, இயேசுவோட நிறைய மகிமையும் அவரோட மகத்துவத்தையும் பார்க்கறதுக்கு அது ரொம்ப உதவியா இருந்தது. சோ அவங்க வந்து பீட்டர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, இயேசுவோட மெஜாரிட்டியான ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து அவர் ஒரு ஐ விட்னஸா இருந்தார். ஓகேங்களா? அவரு கண்ணால நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறார். அந்த 12 அப்போஸ்தலர் இயேசு மறுரூபமானதை பார்த்தாங்களான்னு கேட்டா தெரியாது, ஆனா பீட்டர் அங்க இருந்தார். ஓகேங்களா? 12 அப்போஸ்தலர்கள் இயேசு கண்ணீர் விட்டு கெத்செமனேல அழுதத பார்த்தாங்களான்னு தெரியாது, ஆனா இந்த 3 பேரும் அங்க இருந்தாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி இயேசுவோட நிறைய விஷயங்களை பார்க்கறதுல அவர் ஒரு பெரிய ஒரு ஐ விட்னஸா இருந்தாரு. அவரோட லைஃப் ஜீசஸோட ஒரு பெரிய மைல் ஸ்டோன்ஸை கிராஸ் பண்ணி போச்சு. ஓகேங்களா? அவர் இயேசுவோட அந்த 3 வருஷத்துல நிறைய வளரக்கூடியவரா இருந்தாரு, நிறைய அவர் பார்க்கக்கூடியவரா இருந்தாரு, நிறைய நடக்கக்கூடியவரா இருந்தாரு. அதான் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது மார்க் 9:2 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸோட மறு ரூபத்தை யாரு பாப்பா, பேதுரு அங்க பாப்பாரு. சரிங்களா? ஜீசஸ் வந்து அங்க மலையில இருக்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் மறுரூபமாவார். அந்த இடத்துல மோசேஸ், எலிஜாலாம் இருப்பாங்க இல்லையா, அவரோட டெத்தை பத்தி என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பீட்டர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடியவரா இருப்பாரு. சோ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து கெத்செமனேல நீங்க பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயேசு தன்னோட கும்பல்களை, தன்னோட இருதயத்துல இருக்கிற விஷயங்களை தன்னோட தகப்பன் கிட்ட வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல யார் இருந்தா பேதுரு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சோ ஜீசஸ் வந்து பேதுரு வீட்டுக்கு போனதை நம்மளால என்ன பண்ண முடியும், பைபிள்ல வந்து பார்க்க முடியும். சோ அவர் என்ன பண்ணுவார், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மதர் இல்லாம அவர் குணப்படுத்துவார், அவங்க மாமியார அவர் குணப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி பேதுருக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான பிரிவிலேஜ் என்ன அப்படின்னா, அவர் ஜீசஸோட இருந்தது. சரிங்களா? he walked with Jesus. அவர் வந்து இயேசுவோட நடந்தாரு, இயேசுவோட சாப்பிட்டாரு, இயேசுவோட சேர்ந்து ஒன்னா ஊழியம் செய்யற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அது இல்லாம அவரோட இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இயேசுவோட பல வல்லமைகளை அவர் பார்த்தாரு, தன்னோட கண்ணால ஜீசஸோட வல்லமைகளை அவர் பார்த்திருக்காரு, தன்னோட காதால நேரடியா இயேசுவோட உபதேசங்களை அவர் கேட்டிருக்காரு, தன்னோட கரங்களால ஜீசஸை பிடிச்சி விளாண்டுருக்காரு. ஓகேங்களா? மேபி அவரோட டான்ஸ் கூட ஆடி இருக்காரு, எங்க காணா ஒரு கல்யாணத்துல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய அந்த செலிப்ரேஷன், நிறைய விஷயங்கள்ல அவர் ஜீசஸோட அவர் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். சோ ஒரு டைமுக்கு மேல பார்க்கும்போது இயேசு தன்னோட வல்லமைகளை மக்களுக்கு தந்தார். சரிங்களா? தந்து நிறைய அற்புதங்களை செய்யறதுக்கு ஜீசஸ் என்ன பண்ணாரு, அந்த மக்களை அமுச்சு விட்டாரு. அதுல பீட்டரும் ஒருத்தரா இருந்தாரு. பீட்டர் போயிட்டு என்ன பண்ணாரு, தன்னோட சொந்த கைகளால இயேசுவோட வல்லமையை கொண்டு நிறைய அற்புதங்களை செஞ்ச ஒரு நபரா இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இயேசுவோட அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இயேசுவோட எந்த அளவுக்கு நீங்க க்ளோஸ் ஆயிருப்பீங்க இல்லையா? இப்போ இயேசு உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க போங்க
நீங்க கால் இல்லாதவன் நீங்க தொட்டு ப்ரேயர் பண்ணா கால் இல்லாதவனுக்கு கால் வரும், கை இல்லாதவனுக்கு கை வரும், கண்ணு தெரிஞ்சவனுக்கு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியும், நடக்க முடியாதவன் நடப்பான், எல்லா வித வியாதியும் குணமாகும். அதுக்கப்புறம் என் வார்த்தையை அங்க பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தொடும்போது கையெல்லாம் அப்படியே பொட்டச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு புது கையா மாறினா இயேசுக்கு உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்? எவ்வளவு நெருக்கமா அது மாறும். நீங்க அதை முடிச்சுட்டு வந்து ஜீசஸை பார்க்கும்போது நீங்க முன்னாடி பார்த்ததை விட அவர் மேல இருக்கிற அன்பு உங்களுக்கு ரொம்ப ஆழமா இருக்கக்கூடியதா இருக்கும். சோ அந்த ஒரு காரியத்தை அவர் கண்ணெதிர பார்த்தாரு. சோ இயேசுவோட இருக்கும்போது நிறைய இடங்கள்ல பேதுருவும் மரியாதையும் அன்பையும் அனுபவிச்சிருக்காரு. சரிங்களா? நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவோட இருக்கிறவங்கள பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஜெருசலேம்ல பயங்கரமா எதிர்ப்பாங்க. ஆனா அதை தாண்டி வெளில போகும்போது நிறைய பேர் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க நிறைய அன்பு செஞ்சாங்க, அவங்களுக்கு நிறைய மரியாதை தந்தாங்க. ஏன்? அவங்க இயேசுவோட இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து ஜீசஸோட ரொம்ப நெருக்கமான ஒரு நபரா மாறினாரு. இயேசுவோட நெருக்கமா இருக்கிறது வந்து அவருக்கு நிறைய சந்தோஷத்தை தரக்கூடியதா இருந்தது, அவர் வாழ்க்கையில நிறைய அர்த்தத்தை தரக்கூடியதா இருந்தது, அவர் வாழ்க்கையில நிறைய பெருமைகளை வந்து அதை சேர்க்கக்கூடியதா இருந்தது. அவர் ஜீசஸோட ஸ்டூடெண்ட் சொல்றதுக்கே கொஞ்சம் ப்ரைட்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு டிசைபிள் சொல்றதுக்கு எப்படி ஒரு ப்ரைட்ஃபுல்லா இருக்கிறோமோ, அவர் ஜீசஸோட ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கு அவர் ரொம்ப ஒரு ப்ரைட்ஃபுல்லா இருந்தாரு. அந்த ப்ரைட்ஃபுல்லா கெட்ட ப்ரைடு இல்ல, ஓகேங்களா, நல்ல ப்ரைடும் இருக்கு, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவரோட வாழ்க்கையில 3 வருஷம் இயேசுவோட இருந்த நேரங்கள் எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருந்தது. சரிங்களா? ஏறக்குறைய 3 வருஷம் அவர் என்ன பண்ணாரு, ஜீசஸோட இருக்கிற நேரங்கள் அவருக்கு பெரிய ஒரு செலிப்ரேஷனா இருந்தது, ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நேரமா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த நேரங்கள் அவர் வாழ்க்கையில ஒரு ஹைனஸ் அவர் பார்த்தாரு, ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தாரு. அவர் லைஃப் அந்த டைம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டைமா அவருக்கு இருந்தது. சரிங்களா? ஸோ அவருக்கு இயேசுவோட வாக் பண்றது, இயேசுவோட சேர்ந்து தன்னோட லைஃப்பை செலிப்ரேட் பண்றது, ஜீசஸுக்கு ஒரு ஐ விட்னஸா இருக்கிறது, ஜீசஸோட 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தரா இருக்குது, அதுலயும் க்ளோஸ்ல ஒரு இன்னர் சர்க்கிளை ஜீசஸ் மெயின்டைன் பண்ணாரு, அந்த இன்னர் சர்க்கிள்ல ஒருத்தரா இருக்கிறது. ஸோ யோசிச்சு பாருங்க, இயேசுவோட எந்த அளவுக்கு ஒரு டீப்பான அஃபெக்ஷனை வந்து அவர் பில்ட் பண்ணியிருப்பார், எந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு லவ்வை வந்து அவர் ஜீசஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்பாரு, அதே நேரத்துல அதை காமிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவரோட லைஃப் வந்து ஒரு முதல் பகுதி ஆஃப் லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருந்தது, அவர் கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படுவோமா? எத்தனை பேர் ஜீசஸோட சொல்லுங்க ஜீசஸ் அப்படி சோகமா இருந்திருப்போம்? இல்லையா? ஸோ அவர் கூட இருக்கிற எல்லா நாட்களுமே நம்ம வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களா தான் இருந்திருக்கும். ஸோ அதே போல அவர் கூட இருந்த நாட்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களா இருந்தது. அவர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனுஷனா அந்த வாழ்க்கையில அவர் இருந்தார். ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? அவரோட முதல் பகுதி ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது, ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் ஜீசஸ் கிட்ட வச்சிருந்தாரு, ஒரு அஃபெக்ஷனை ஒரு லவ் அவர் ஜீசஸ் கிட்ட அவர் வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்டின் லைஃப்ல கண்டிப்பா நம்மளுமே ஜீசஸோட உள்ள இந்த ஜேர்னியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இயேசுவோட போற இந்த பயணம், நம்மளும் ஜீசஸோட மிரக்கலை நம்ம நிறைய நம்ம லைஃப்ல பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் இங்க ஜீசஸோட மிரக்கலே உங்க வாழ்க்கையில பார்க்காம உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்களை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முதல் நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம ஜீசஸோட மிரக்கலை நிறைய பார்த்துருக்கோம். எத்தனை பேர் ஜீசஸ் உங்களோட வாக் பண்றான்னு பிலீவ் பண்றீங்க? அதை நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். அவர் நம்மளோட நடக்கிறது, நம்மளுக்கு சொல்லி தர்றது, நம்ம கூட உட்காந்து பொறுமையா இருக்கிறது, நம்மளோட டிராவல் பண்றது, நம்மளுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்றது, நம்மளை ஹீல் பண்றது, நம்மளை கைட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நம்ம இயேசு கிட்ட இருந்து பார்க்கும்போது நம்மளும் அவரோட ஒரு நல்ல உறவை வளர்க்கறதுக்கு அது காரணமா அமையும் இல்லையா? நம்மளும் அவரோட ஒரு டீப்பான லவ், ஒரு டீப்பான அஃபெக்ஷனை உண்டு பண்றதுக்கு அது காரணமா இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு பிசிக்கலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கீங்களேன், அவர்கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்றீங்க, அவர் ஒரே நிமிஷத்துல திரும்ப அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அந்த பணத்தை தந்துடுறாரு. அவரோட நீங்க க்ளோஸ் ஆகுவீங்களா மாட்டீங்களா? எத்தனை வாட்டி கடவுள் நம்ம பண பிரச்சனையை தீர்த்துருக்காரு
இல்லையா? சோ ஒருத்தர் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சரியான வழியை சொல்ற ஒரு நண்பர் உங்களுக்கு இருந்தாருன்னா அவரோட நீங்க ஒரு அஃபெக்ஷனட்டா இருப்பீங்களா இல்லையா? எத்தனை வாட்டி ஜீசஸ் அதை நமக்கு பண்ணியிருக்காரு. நீங்களா ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போனாலே அந்த விஷயம் கண்டிப்பா ஒரு ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தா நீங்க க்ளோஸா இருப்பீங்களா இல்லையா? எத்தனை வாட்டி அவர் நம்மளோட எல்லா காரியங்களையும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்காரு, ஒரு சொல்யூஷனை நம்ம லைஃப்ல கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம யோசிக்கணும், இந்த வாழ்க்கையை வந்து கடவுளோட இருக்கிற இந்த ஜேர்னியை பீட்டர் போல நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளா நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அவர் மேல ஆழமான ஒரு அன்பை வளர்க்கணும். ஸோ என்னோட லைஃப்ல பார்க்கும்போது எங்கேயோ ஒரு கார்னர்ல பீட்டர் போல நானும் ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு லைஃபை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ ஜீசஸ் என்ன தொடும்போது கண்டிப்பா ஒரு அவர் என்னை தொட்டு பிசிக்கலா இல்ல ஸ்பிரிச்சுவலா அவர் என்னை தொட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ள என்னை கூப்பிட்டாரு. ஸோ அவரோட ஃபேமிலியில என்னை ஜாயின் பண்ண வச்சாரு. சரிங்களா? அவரும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிற அந்த குழுல அந்த ஃபேமிலியில இப்ப நானும் ஒரு பாட்டு இல்லையா? அவரோட அந்த ஃபேமிலியில இப்ப நானும் இருக்கிறேன். அந்த 3 பேருமே என்னோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருமே என்னோட வாழ்க்கையில செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ ஒரு மீனிங்லெஸ் லைஃப் வந்து அவர் இன்வைட் பண்ணதுனால ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபா மாறுச்சு. ஸோ அதை நான் கண்டிப்பா ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். ஸோ ஜீசஸ் என்ன தொடும்போது என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறுச்சு இல்லையா? நிறைய பாவங்கள்ல இருந்து வெளில வர முடிஞ்சது, நிறைய அற்புதமான விஷயங்கள்ல இருந்து வெளில வர முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு விடுதலைய அந்த ஒரு ஃப்ரீடமை கண்டிப்பா நான் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். இன்னமும் பார்க்கும்போது நிறைய மக்கள் என்னை அன்பு செஞ்சு என்னை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாரும் சொல்ல முடியாது, ஏன்னா இயேசுவையே எல்லாரையுமே அன்பு செய்ய முடியல இல்லையா? எத்தனை 100% எல்லா மக்களும் ஜீசஸ் அன்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஸோ உங்க லைஃப்ல மெஜாரிட்டியான பீப்புள் வந்து எப்பவுமே உங்களை அன்பு செஞ்சு உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அந்த அன்பும் மரியாதையும் நீங்க இயேசுவோட இருக்கிறதுனால வருது இல்லையா? இப்ப எனக்கு ஏன் அன்பு செய்யணும், என்னையே மரியாதை செய்யணும்னு யாரா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த மரியாதையும் அன்பும் நான் இயேசுவோட இருக்கிறதுனால எனக்கு கிடைக்குது. சரிங்களா? சோ இயேசுவுக்கு தர மரியாதையும் அன்பையும் அவரோட இருக்கிற மக்களுக்கும் மக்கள் என்ன பண்றாங்க? கண்டிப்பா தராங்க. சரிங்களா? சோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, கண்டிப்பா அதுக்கு அடுத்த லைன்ல ஒரு மரியாதைய நம்ம ரிசீவ் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பா நான் என்னோட வாழ்க்கை ஒரு வளர்ந்த பகுதியில போகுது. நான் என் வாழ்க்கையை வளர்த்துட்டு வரேன். நாளுக்கு நாள் கடவுளுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவா இருக்கட்டும், அந்த அறிவா இருக்கட்டும், இது வளர்ந்துட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பா அது ஜீசஸ் என் வாழ்க்கையில வந்ததுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வளர்றதை நான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். ஸோ ஒரு பயனுள்ள ஒரு மனுஷன். ஸோ நான் ஒரு பயனுள்ள மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னா ஜீசஸ் என்னை பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னா ஜீசஸ் என்னை யூஸ் பண்றாருன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயத்த குறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவனா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லைஃப்ன்றது வந்து ஜீசஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்களும் இதை உணர்வீங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா? வாழ்க்கைன்றது வருத்தத்தோட வாழ்றதுக்கு கிடையாது, அது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கைய கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நம்ம ஜீசஸோட இருக்கிறதுனால இல்லையா? ஸோ அவரோட ஒரு டீப்பான அந்த அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் அந்த அஃபெக்ஷன் வரதுக்கு அவர் என்னென்ன விஷயம் நம்ம செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதே நேரத்துல அந்த அஃபெக்ஷன் நம்ம வாழ்க்கையில எப்படி இயேசுவால தரப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா கடவுள் நம்மள எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்திருக்காரு, நம்ம எல்லாரையுமே மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரையுமே மாற்றி இருக்கிறாரு, நமக்கு நிறைய உதவிகளை அவர் செஞ்சிருக்கிறாரு, நமக்கு மரியாதையும் அன்பையும் அவர் சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு, பயனற்ற வாழ்க்கையை ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃபா அவர் மாத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மளை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே அவரை பத்தி தெரியிற அறிவுல நம்ம வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ we need to be grateful. At the same time we should celebrate this life. நம்ம நன்றி உள்ள ஒரு மக்களாகவும் இந்த வாழ்க்கைய கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாகவும் இருக்கணும். ஸோ இந்த லைஃப்பை நீங்க செலிப்ரேட் பண்றது தான் எந்த அளவுக்கு ஜீசஸ் உங்க லைஃப்ல நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்றதை காமிக்கணும் இல்லையா? நான் ரொம்ப சோகமா இருக்கிறது, ரொம்ப அடிதடியோட இருக்கிறது, ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றது வந்து இயேசு என் வாழ்க்கையில இருக்காருன்றத மற்றவங்களுக்கு பிரதிபலிக்காது. ஆண்ட்ரூ மற்றும் பீட்டர் கிட்ட போயிட்டு ஒரு பேர்டனோட ஹார்ட்டோட நான் சேவியரை பார்த்தேன் அப்படின்னா ஜீசஸே வந்து கூப்பிட்டதால பீட்டர் போயிருக்க மாட்டார். ஓகேங்களா? அவரோட முகத்துல அவரோட கண்ணுல ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா பீட்டர் பார்த்திருப்பார்.
நான் சேவியரை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சேவியரை பார்த்துட்டேன், சேவியர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகேங்களா, என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பெரிய எண்ணம். ஒருவேளை ஜீசஸ் அவர்கிட்ட இண்டிவிஜுவலா கூட இன்விடேஷன் கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு தெரியல, பைபிள் அது இல்லை, அதனால சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் ஜீசஸ் somehow he had a encounter with ஜீசஸ். அவர் எப்படியோ ஒரு ஜீசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் மீட் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போய் அவரால் என்ன பண்ண முடியுது, ஷேர் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ நம்ம லைஃப்பை செலிப்ரேட் பண்ணாதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி வாழ்றோன்றத காமிக்கும். சரிங்களா? ஸோ நான் எனக்கு ஜீசஸோட உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்தவங்களை இன்வைட் பண்ண யூஸ் பண்ணணும். நான் அதை இன்வைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்டா இருக்கும் இல்லையா? நம்ம வந்து முறுமுறுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில, சண்டைகளுக்கு மத்தியில கவலையா, சோகமா, வருத்தமா இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகாது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பியா போவாது இல்லையா? நம்ம என்னதான் அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல ஒரு ஜாயை தரல, ஒரு ஹாப்பினஸை தரல. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம எப்படி வாழணும், பீட்டர் போல செலிப்ரேட் பண்ணணும். ஏன்? பிகாஸ் நமக்கு ஜீசஸ் மேல நிறைய அஃபெக்ஷன் இருக்கு. சரிங்களா? பீட்டருக்கு ஜீசஸ் மேல நிறைய அஃபெக்ஷன் இருந்தது. அவர் லைஃப் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அதே போல நம்ம லைஃப்ல ஜீசஸ் மேல நம்ம ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நம்ம இருப்போம். ஸோ என்னோட ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம என்ன முதல்ல நம்ம யோசிக்கணும்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு என்னோட எந்த அளவுக்கு நான் ஜீசஸோட ரொம்ப அஃபெக்ஷனட்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ என்னோட அஃபெக்ஷன் ஜீசஸை குறிச்சு பார்க்கும்போது அந்த எந்த மெஷர்ல அது இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். அந்த மெஷர் தான் என்னோட ஜாயோட அளவை குறிக்கும். ஓகேங்களா? அந்த மெஷர் தான் என்னோட சந்தோஷத்தை அளவை குறிக்கும். ஒருவேளை நம்ம ஜீசஸை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட ரொம்ப ஒரு அஃபெக்ஷனட்டா இல்லாததுனால, அவரோட நம்ம அசோசியேட் பண்ணாததுனால, அவரோட நம்ம ஒண்ணு சேர்ந்து நடக்காததுனால நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை, நம்மளோட நிம்மதியை, நம்மளோட சிரிப்பை நிறைய நேரத்தில் நம்ம பறி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஜீசஸோட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்னோட அஃபெக்ஷனோட அந்த டெப்த் எவ்வளோ அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது அவர் லைஃப் வந்து ஒரு எலிவேட்டர் மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு மேலே ஏறிச்சோ பக்கத்துல அந்த அளவுக்கு கீழே இறங்கிறதுக்கும் ஒரு வழி இருந்தது இல்லையா? ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, நிறைய அற்புதம் செஞ்சாரு, எல்லாமே பண்ணாரு. பட் ஆனா இது பர்டிகுலர் டைம் தான். ஜீசஸோட டெத்துக்கு அப்புறம் அது அப்படியே கீழே இறங்கி வந்தது இல்லையா? ஸோ ஜீசஸோட டெத்துக்கு அப்புறம், ஜீசஸ் அதுக்கு முன்னாடியே பீட்டரை வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம படிக்கலாம், லூக்கா 22ல 31ல 32 வரைக்கும் படிக்கல. லூக் 22ல 31ல 32 வரைக்கும். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை கலக்கினார், கோதுமையை துளக்கினால் குலைக்கிறது போல சாத்தான் உங்களை குலைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். ஏமேன். ஸோ இந்த இடத்துல பீட்டரை தான் சீமோன்னு சொல்றாங்க, சைமன் பீட்டர். ஓகேங்களா? ஸோ அவரை வந்து நம்ம பார்க்கும்போது ஜீசஸ் வந்து அவரை முன்னாடியே வார்ன் பண்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. சேட்டன் வந்து பர்மிஷன் கேட்கறான். எதுக்கு? சும்மா கோதுமைய பிரித்தெடுக்கிறது போல உன்னை பிரிச்சு எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? கோதுமை என்ன பண்ணுவாங்க பேசிக்கா, அதை அதை அறுத்த உடனே அதை எடுத்துட்டு வந்து அடுப்புல போட்டுருவாங்களா? அறுப்பு அடுப்பு அப்படியே கோதுமை வேலை செய்யும். அறுப்பு அடிப்பு அடுப்பு அப்படிதான் கோதுமை வேலை செய்யும் இல்லையா? ஸோ முதல்ல அறுப்பாங்க, அதுக்கப்புறம் போட்டு அடின்னு அடிச்சு சும்மா பிரிச்சு எடுப்பாங்க. அதை அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அடுப்பாங்கரைக்கு அது போகும். சரிங்களா? ஸோ அந்த அடிப்பு இருக்குல்ல, அதுதான் உன் வாழ்க்கையில வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கறான் அவன். அந்த அளவுக்கு உன்னை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கேட்கறான். நீ விழுவ. ஜீசஸ் என்ன சொல்ல? நீ விழவே மாட்ட, அப்படியே தப்பிச்சு ஓடிடு அப்படிலாம் சொல்லல. நீ விழும்போது நீ விழுந்து எழுந்து உன் கூட விழுந்து கிடக்கிறவங்களையும் தூக்கி விடு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றத நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், மற்றவங்களை கீழே தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் பலமா இருக்கிறேன் அப்படின்னா அது மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும்,
என் அறிவு பலமா இருக்கு, என் அனுபவம் பலமா இருக்கு, என் உடல் பலமா இருக்கு, என்னோட வாழ்க்கை பலமா இருக்கு அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு உதவணும். சரிங்களா? அடுத்தவங்கள கீழே தள்ளுறதுக்காக நம்மளோட பலத்தை நம்மளுக்கு கடவுள் தரல, அடுத்தவங்களை உயர்த்தத்துக்காக தான் நம்ம பலத்தை நம்மளுக்கு கடவுள் தந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அங்க பார்க்கும்போது பீட்டர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து நீ விழுவ, நீ எழுந்து என்ன பண்ணு, மத்தவங்களையும் எழுப்பி விடு, மத்தவங்களையும் தூக்கி விடு அப்படின்ட்டு ஜீசஸ் அந்த இடத்த சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பைபிள்ல பார்க்கும்போது சேட்டன் வந்து ஒரு ரோரிங் லைன் சொல்லுவாங்க, ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்னா யாரு விழுங்கலாம் அப்படின்ட்டு அவன் தேடிட்டு இருக்கான். யாரோட ஃபெய்த்தை ஷேக் பண்ண முடியும், யாரோட ஃபெய்த்தை கன்ஃபியூஸ் பண்ண முடியும், யாரோட ஃபெய்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு அவன் என்ன பண்றான், எவ்ரிடே தேடிட்டு இருக்கான். இங்க இருக்கிற எத்தனை பேரை சேட்டன் எவ்ரிடே 24/7 ஃபாலோ பண்றான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது நம்ம நடக்கும் போதெல்லாம் என்ன ட்ராப்ப வைக்கிறான்னு நமக்கு புரியாது. ஸோ ஆனா அவன் செய்யற எல்லா விஷயங்களுமே உங்களோட ஃபெய்த்தை அசைக்கிறதுக்கும், உங்க ஃபெய்த்தை குழப்பறதுக்கும், உங்களோட விசுவாசத்தை அழிக்கிறதுக்காகவும் தான் இருக்கும். சரிங்களா? அததான் அந்த இடத்துல அவன் பீட்டர் கிட்ட செய்யணும்னு நினைக்கிறான். பீட்டர் வந்து அவனோட கொஞ்சம் ஸ்பெஷல் போக்கஸுக்குள்ள வராரு. எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, பட் ஆனா பீட்டரையும் அவன் கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிகாஸ் அவனுக்கு வந்து இயேசுவுக்கு உண்மையா இருந்தாலோ, இயேசுவுக்கு நெருக்கமா இருந்தாலோ, இயேசுவுக்கு ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்யறதே அவனுக்கு பிடிக்காது. அப்படி செய்யறவங்கள எப்படியாவது டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணும், எப்படியாவது குழப்பி எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்றது அவனோட ஒரு பெரிய எண்ணமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல அதுதான் நடந்தது. அந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளதான் அவர் போறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் நிறைய தோல்விகளை அங்க இருக்கும் போதே அவர் நிறைய தோல்விகளை அவர் சந்திச்சாரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து சாரி ஒரு ஆத்மீக குருடனா மாறுறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சரிங்களா? அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு பிளைண்டான ஒரு பர்சனா மாறினாரு. ஜீசஸோட டெத்துக்கு அப்புறம் அவர் நிறைய கன்ஃபியூஸ் ஆனாரு, நிறைய பயம் அவருக்குள்ள இருந்தது, அவர் பார்த்து அவர் லாஸ் பண்ணாரு, நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் அவருக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஜீசஸோட நம்ம கனெக்டடா இல்லைன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா பிளைண்டா இருப்போம், ஸ்பிரிச்சுவலா கன்ஃபியூஸ்டா இருப்போம், ஸ்பிரிச்சுவலா ஃபியர்ஃபுல்லா இருப்போம், ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம், ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் நமக்குள்ள வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே அவருக்குள்ள இருந்தது. ஏன்னா அவர் க்ளோஸா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அந்த கமிட்மெண்ட்ல அவர் வந்து ஒரு சறுக்கக்கூடியவரா இருந்தார். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க க்ளோஸா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, கமிட்டடா இருக்கிறதும் முக்கியம் இல்லையா? நான் என் மனைவி அன்பு செய்யறேன், நான் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட கமிட்டடா இல்ல, அவங்களோட தேவைகளுக்கு நான் கமிட்டடா இல்ல அப்படின்னா அந்த க்ளோஸ்னஸ் உண்மையா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல. கரெக்டா? அப்ப நான் க்ளோஸா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, க்ளோஸா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா அந்த க்ளோஸ்னஸ் உங்களோட கமிட்மெண்ட்டை பில்ட் பண்ணணும், அதுதான் உங்களோட முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்ல வந்து அவர் ஷேக் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது. மேத்யூ 15:16 வந்து கடவுளோட வார்த்தையை புரிஞ்சிக்க அவர் தடுமாற ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? கடவுள் சொல்லும் போது பீட்டருக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவர் என்ன பண்ணாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. சம்டைம் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கூட அந்த அப்போஸ்டல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க. ஸோ ஜீசஸ் அவங்களோட என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா என்னைக்குமே ஜீசஸ் அவங்கள ரிஜெக்ட் பண்ணல. மேத்யூ 14:22 மத்தேயு 14:22 பார்க்கும்போது ஜீசஸை ட்ரஸ்ட் பண்றதுல அவர் கொஞ்சம் லூஸ் பண்ணாரு. எப்போ? அந்த வாட்டர்ல வாக் பண்ணும்போது. சரிங்களா? அவர் அந்த தண்ணியில நடக்கும் போது அவர் கீழே போயிடுவாரு. என்ன காரணம்? அவர் இயேசு மேல தன்னோட கவனத்தை வைக்கல, அவர் இயேசு மேல தன்னோட முழு நம்பிக்கைய வைக்கல. அப்பவும் ஜீசஸ் வந்து என்ன பண்ணாரு, அவங்கள வழிகாட்டினாரு. ஆனா அவங்கள என்ன பண்ணல, கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணாரு, கொஞ்சம் லைட்டா லிட்டில் ஃபெய்த்னு சொன்னாரு. அதுதான் ஒரு ஒழுக்க நடவடிக்கை. பட் ஆனா என்ன இல்லை, இயேசு அவங்கள ரிஜெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மார்க் 9:33 அப்புறம் மார்க் 10:35 நீங்க பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல குணம் வச்சுக்கிறதுல தோத்து போனார். அவர் செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ல நிறைய ஊர்னார், ஒரு சுயநலமான மனப்பான்மையில அவர் ஊர்னதை நம்மளால பார்க்க முடியுது. எப்படி? இங்க யார் பெரியவர், அது எதுக்கு நம்ம தேடணும்? சுயநலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ஏன் உங்களை விட பெரியவனா இருக்க காட்டிக்கணும்? ஏன்னா அது எனக்கு ஒரு போதை. ஓகேங்களா? நான்லாம் பெரியவனா காட்டிக்கிறதே ஒரு ஜாலி. சூப்பர் இல்ல? சோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அது ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன். நம்ம வந்து கடவுளோட நம்ம நெருங்கணும்னா நம்ம கீழே போகணும், மேல போகணுன்றத யோசிக்க கூடாது. அது ஒரு எலிவேட்டர் மாதிரி, நம்ம நெருங்கிட்டோம்னா அது உங்களை மேலே ஏற்றி விட்டுரும். ஆனா நம்மளா மேல போகணும், உங்களை விட நான் பெருசா காமிச்சிக்கணும்ன்ற ஒரு எண்ணம்
நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது பீட்டருக்குள்ள இருந்தது. அவர் ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன் உள்ள ஒரு பர்சனா அவர் இருந்தார். அதுல அவர் விழுந்தார். ஜீசஸ் மறுரூபம் ஆகும்போது ஒரு ஒரு முழுமையா வந்து ஒரு ரெடிகுலஸான ஒரு விஷயமா அவரு அங்க ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரு. அப்படியே இருங்க, டக்குன்னு எலிஜாவுக்கும் மோசத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கூடாரம் மட்டும் போட்டா சூப்பரா இருக்காது. அங்க என்ன நடந்துன்னு, ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு ஒரு ஞானமா செயல்படுறதுல வந்து தோத்து போன ஒரு நபரா இருக்காரு. அவரோட அக்கறை சில நேரங்கள்ல மனிதத்துவமா இருந்ததே தவிர தெய்வத்துவமா இல்லை. ஓகேங்களா. அவர் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கல. இயேசுக்கு செஞ்ச சத்தியத்துல அவர் உயிரோட அவர் ஒரு முடிவா இல்லை. அவர் எல்லாரும் போனாங்க. ஜீசஸ் என்ன சொன்னாரு, நீங்க போலியான்னு கேட்டார். பீட்டர் என்ன சொன்னார், நாங்க எங்க போவோம், ஜீவன் உள்ள வார்த்தை உங்க கையில தானே இருக்கு. ஆனா அவர் பிடத்தெரிக்க ஓடின ஒரு காலங்கள் உண்டு. அவர் செஞ்சு கொடுத்த வாக்க அவர் காப்பாற்ற முடியல. சரிங்களா. அவர் எங்கடா நம்மளையும் பிடிச்சிருவாங்களோன்ட்டு ஓடு ஓடு ஓடுன்ட்டு அந்த கடற்கரையின் எல்லைக்கே ஓடி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, அவர் வாழ்க்கையில தோற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தது. அவர் செஞ்ச சத்தியத்தை அவர் காப்பாற்ற முடியல. இயேசுவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா, இயேசுவுக்கு ஒரு துணையா அவரால் இருக்க முடியாததை அவர் தோத்து போயிருக்காரு. கெட்செமனேல ஜீசஸே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ப்ரே பண்ணுங்களேன் தயவு செய்து அப்படின்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டாரு. அவங்களால ஒரு சப்போர்ட்டிவ், பீட்டரால ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுல அவர் தோற்று போனார். ஓகேங்களா. ஒரு சுயநலத்தை மேன்மையா கருதுறதுல அவர் முன்னோக்கி போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் ஒரு சில காலங்கள்ல அவர் ஜீசஸ் அவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததை மறந்துட்டு பட்டுன்னு கத்தி எடுத்துட்டாப்புல இல்லையா. சம்டைம்ஸ் என்னோட வாழ்க்கையை அப்படிதான் நிறைய நேரத்துல நான் கோவப்பட்டுருவேன். இத்தனை நாள் ஜீசஸ் சொல்லி கொடுத்ததை மறந்து ஒரு நிமிஷத்துல நான் பண்ற கோவம் வந்து நிறைய நேரத்துல என் வாழ்க்கையில நிறைய பாதிப்பை உண்டு பண்றத, என் இருதயத்துல நிறைய பாதிப்பை உண்டு பண்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவர் அதுல தோத்து போனார். அவர் அதுல விட்டு கொடுக்கக்கூடியவரா இருந்தார். ஸோ நிறைய நேரங்கள்ல அவர் வந்து அவரு இயேசுவை பின்பற்ற முடியல, புரிஞ்சிக்க முடியலனாலுமே இயேசு அவரோட இருந்த காலங்கள் எல்லாமே ஜீசஸ் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அவர் வழி காமிச்சாரு. அவரை வந்து ஒழுக்க நடைமுறைகளை கொண்டு வந்தாரு. அவரை கரெக்ட் பண்ணாரே தவிர எந்த இடத்துலயுமே ஜீசஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணல. சரிங்களா. அவரை போடான்னு தள்ளி இல்லை. சரிங்களா. அவரை துரத்தையும் இல்லை. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் தேவன் நம்மளோட நடக்க தயாரா இருக்காரு. ஆனா நம்ம பேதுரு போல அதுல இருந்து எழுந்து வர கத்துக்கணும். சரிங்களா. ஸோ உங்களோட சாவின் விளிம்பு வரைக்கும் என் கூட ஒரு காலடி தடம் இருக்கும். அது ஒருவேளை என் மனைவியோட காலடி தடாம இல்லாம இருக்கலாம், என் நண்பர்களோட காலடி தடம் இல்லாம இருக்கலாம், இந்த நாட்டோட காலடி தடம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சாகிற விளிம்பு வரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் இயேசுவோட காலடி தடம் என்னோட இருக்கும். அவர் எப்பவுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். சரிங்களா. அந்த ஒரு கான்பிடன்ட் நமக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. ஜீசஸ் அவங்களுக்காக பிரேயர் பண்ணாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஜீசஸ் என்ன சொல்லுவாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரேயர் பண்ணிக்கிறேன்னு. புரியுதுங்களா. அதே போல அவர் என்ன பண்றாரு, கெட்செமனேல எல்லாருக்காகவும் அவர் பிரேயர் பண்ணார். ஜீசஸ் எனக்காக பிரேயர் பண்ணியிருக்காரு. ஜீசஸ் உங்களுக்காக பிரேயர் பண்ணியிருக்காரு. நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக பிரேயர் பண்ணியிருக்காரு கெட்செமனேல. சரிங்களா. ஸோ நம்ம பலவீனமா இருந்தாலுமே நம்ம விழுந்து போகாத படிக்க கடவுள் நம்மளை தாங்கக்கூடியவரா இருக்காரு. அதே நேரத்துல விழுந்தாலும் தூக்கி விட ஒரு கரங்கள் அங்க இருக்கக்கூடியதா இருக்கு. பட் எழுந்திருக்க தயாரா இருக்கிற மக்களா நம்ம இருக்கணும்ன்றதுதான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கவும் நினைக்கணும் இல்லையா. நான் வெறும் ஜீசஸோட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிட்டு கமிட்மெண்ட்ல லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த க்ளோஸ்னஸ் வந்து எனக்கு என் லைஃப்ல ஒரு மீனிங்கை உண்டு பண்ணாது. சரிங்களா. ஸோ நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கண்டிப்பா சேட்டன் நம்மளையும் டார்கெட் பண்ணலாம். நம்மளை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்டா மாத்த அவன் ட்ரை பண்ணலாம். நம்மளோட வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டு போகணும் அப்படின்னு அவன் நினைக்கலாம். நம்மள நிறைய கன்ஃபியூஷன்லயும் நிறைய ஃபியர்லயும் நம்மளை கொண்டு போகணும்னு அவன் நினைக்கலாம். நம்ம பாதையை நிறைய சுழற்றி விடணும் அப்படின்னு அவன் யோசிக்கலாம். அதே நேரத்துல நிறைய நேரங்கள்ல நம்மளை விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையை நம்மளுக்குள்ள அவன் கொண்டு வரணும்னு நினைக்கலாம். ஆனா நம்மளோட கமிட்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். இந்த சுச்சுவேஷனுக்கு மத்தியில நம்ம பீட்டர் மாதிரி விட்டு கொடுத்துட்றோமா இல்ல நம்ம முன்னோக்கி போகக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோமான்றத நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். பீட்டர் எப்படி விட்டு கொடுத்தாரு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டார். there is zero commitment. அவர் ஜீரோ கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்றது, அவள்தான் ஜீசஸ் இறந்துட்டாரு, நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க பழைய மாதிரி போயிட்டு மீன் பிடிப்போம். அங்க ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை. சரிங்களா. அவர் ஜீரோ கமிட்மெண்ட்ல போன ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் லைஃப்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜீசஸ் மறுபடியும் போய் ரீச் அவுட் பண்ணி மீன் வறுத்து கொடுத்து அவங்கள வருத்தாராங்க. சரிங்களா. கொஞ்சம் என்ன அன்பு செய் அப்படின்ட்டு.
ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில அவரோட கமிட்மெண்ட்ல அவர் தோத்து போயிருக்காரு. அதே நேரத்துல அவரோட அடுத்த பாட்டுல அவர் சிறப்பா எழுந்து நின்னதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை போல நம்ம எழுந்து நிற்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே நம்ம டிசைபிள்ஷிப் ஸ்டடி ஞாபகம் இருக்கா? அது ஆக்சுவலா ஒரு கமிட்மெண்ட்டுக்கான ஸ்டடி இல்லையா? இயேசுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரணும் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோம்? நம்ம கமிட்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் இல்லையா? நான் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெறுத்து நான் இயேசுவை பின்பற்ற நான் தயாரா இருக்கிறேன், எல்லாத்த விட முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்படி இயேசுவை பின்பற்ற தயாரா இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து நான் எப்படி இயேசுவை பின்பற்ற நான் தயாரா இருக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? நீங்க என்ன அந்த டிசபிலிட்டி ஸ்டடியில பார்க்க முடியும், என்ன காட்டிலும் உங்க அம்மாவையோ உங்க அப்பாவையோ உங்க நைனாவையோ யாரையாவது நீ அதிகமா நேர்ச்சினா என்ன பண்ணுவேன்? நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு கேப்பபிள் இல்லைன்ட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கு? அந்த கமிட்மெண்ட்ல நம்ம ரொம்ப சின்சியரா இருக்கிறோமா? உன் சிலுவையை தூக்கிட்டு தான் நீ என் பின்னாடி வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவனா என்ன? யூதர்களோட பார்வையில சிலுவனா மரணம், டெத்துன்னு அர்த்தம். நீ என் பின்னாடி வந்தா சாவர சூழ்நிலையும் வரும். அப்படி சாவர சூழ்நிலை வந்தாலும் நீ என் பின்னாடி வரணும், யோசிக்க ஒரு வாட்டி அப்படின்ட்டாரு. சரிங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் அவங்க பின்னாடி போனாங்க. அதுக்கு அதை செஞ்சும் காமிச்சாங்க. சூழ்நிலை வந்து செத்துட்டாங்க இயேசுக்காக, புரியுதுங்களா? ஆனா அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு அழைக்கப்பட்ட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். நீங்க பேப்டிசம் எடுக்கும் போதே ஒரு ஸ்பிரிச்சுவல் சைன் போடுறீங்க. என்னது? இந்த எல்லா ஒப்பந்தத்துக்குமே நான் ஒத்து வரேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இயேசுக்குள்ள வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த கமிட்மெண்ட் அப்படி இருக்கான்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. நம்ம எல்லாருமே சேவை செய்ய வந்திருக்கோம், ஆனா நம்ம சேவை செய்யறோமா? எல்லாமே நம்ம வெளிப்படையா இருக்க வந்திருக்கோம், ஆனா நம்ம வெளிப்படையா இருக்கமா? நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க வந்திருக்கோம், ஆனா ஒருத்தர் இன்னைக்கு தாங்குறோமா இல்ல தள்ளி விடுறோமா? யோசிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம சபை கமிட்மெண்ட் எப்படி இருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம கடவுளோட ஒரு ஆழ்ந்த உறவுல இருக்க நம்ம முயற்சி செய்யறோம், எந்த அளவுக்கு என்னோட பைபிள் ஸ்டடி என்னோட குவைட் டைம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இருக்கு இல்ல, அது என்னோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனா நான் வேலை செய்யறேன்னா. இந்த வெளியில வரும்போது பெரிய பெரிய ஆளுங்களாம் புல்லட் ப்ரூஃப் போட்டுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? சுடாதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு குவைட் டைம் யூஸ் பண்றோம். வெளில போனா எதனா நான் அட்டாக் பண்றோம். ஒரு சங்கீதம் வாசித்து போனா நான் பலன் உள்ளவனா இருப்பேன். பைபிள் படிக்கிறது கடவுளோட அன்பை புரிஞ்சுக்க, அவரோட இருக்க உங்களோட அஃபெக்ஷனை வளர்த்துக்க. அவரு நீங்க பைபிள் படிக்கலனாலும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், அது அவரோட தன்மை. மதிக்கலனாலும் பிள்ளைக்கு நீங்க சோறு போடுவீங்க, மதிக்கலனாலும் உங்க பிள்ளைய நீங்க பாதுகாப்பீங்க, அது அவரோட தன்மை. ஆனா அந்த பிள்ளை முயற்சி செஞ்சாதான் உறவுல வளரும். அதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், புரியுதுங்களா? சோ நம்மளோட கமிட்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கு? எனக்கு அஃபெக்ஷன் மட்டும் இருக்கா இல்ல கமிட்மெண்ட்டும் இருக்கான்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒரு நிலைக்கு தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். ஸோ மூணாவது, அவரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஃபெக்ஷன் இருந்தது, ஒரு டீப்பான அஃபெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீப்பான அந்த அஃபெக்ஷன் மட்டும் இருந்தது, ஆனா கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கோட்டை விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவரோட லைஃப்ல ஒரு டோட்டல் சரண்டரன்ஸ் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அவர் ஒரு ஃபுல் கமிட்டடோட அவர் எழுந்து நின்னதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பீட்டர் தன்னோட லைஃப்ல நிறைய தோல்விகளை அவர் சந்திச்சாரு, நிறைய பாதிப்புகளை அவர் சந்திச்சாரு, நிறைய இடங்கள்ல வந்து அவர் தோத்து போனாரு. பட் தொடர்ந்து ஜீசஸ் அவர் ரீச் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா? ஜீசஸ் வந்து அவர் படி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். அவரை போயிட்டு மீட் பண்றது, அவருக்கு ஃபிஷ் வறுத்து கொடுக்கறது, நீ அந்த அன்பு செய்றியான்ற கேள்வியை கேட்கறது. ஜீசஸ் என்ன பண்ணுவார்? அவரை மீட் பண்ணி 3 முறை ஒரே கேள்வியை தான் கேட்பாரு. என்ன பண்ணுவாரு? 3வது முறை அவர் அழுதுருவார். ஏன்? புரியுதுங்களா? ஜீசஸுக்கு அவர் அன்பு செய்றீங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக அவர் அங்க வரல. அவரு மனசுல ஜீசஸோட அன்பு இருக்குன்றதை தெரியப்படுத்ததான் ஜீசஸ் அங்க வந்திருந்தாரு. சரிங்களா? நீ என் அன்பு செய்றியான்னு கேட்கறது மூலியமா ஜீசஸுக்கு தெரியாது அவர் அன்பு செய்யறாங்களா இல்லையான்னு. இங்க எந்த அளவுக்கு நம்ம ஜீசஸ் அன்பு செய்யறோம்னு ஜீசஸுக்கு தெளிவாவே தெரியும். ஆனா அது நம்ம மனசுல ஒரு ஊன்றுதல, அந்த அன்பு நம்ம வந்து பள்ளத்துல இருக்கும் போது மறந்துடுவோம். அதை நமக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்குதான் ஜீசஸ் அங்க வந்தார். என் அன்பு செய்றியா, என் அன்பு செய்றியா, என் அன்பு செய்யான்னு கேட்டுட்டு அவருக்கு வேலையும் கொடுத்துட்டு போனாரு. ஓகேங்களா? ஏன்? ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளுக்கு ஃபீட் பண்ணு, என் ஆடுகளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு போனதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் அவர் ஜீசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம்
தனியா ஊழியம் செஞ்சவர் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். சரிங்களா? தான் மனைவியும் என்ன ஆனாங்க, அவர் மனைவியையும் என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னோட ஊழியத்துல அவர் கூப்பிட்டுக்கிட்டார். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:5 பால் ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? கேபாவை போல மனைவியை கூட்டிட்டு சுத்துறதுக்கு எனக்கு என்ன முடியாதுன்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்னுவாரு. அப்ப என்ன நடக்குதுங்க? கேபானா பீட்டர். பீட்டர் தன்னோட மனைவியோட சேர்ந்து அங்க என்ன பண்றாரு, பயங்கரமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. சோ தான் மட்டுமே இயேசுவை பின்பற்றின ஒரு நிலையில இருந்து தன் குடும்பத்தையும் இயேசுவை பின்பற்ற அழைச்சது மட்டும் இல்லாம, ஒருவேளை முன்னாடியே அவங்களுக்கு ஜீசஸ் மேல ஃபெய்த் இருக்கலாம், பட் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள, அந்த சர்விங்குள்ள அவர் என்ன பண்ணாரு, தன்னோட ஃபேமிலியையும் அவர் கூட்டு வந்தார். அவர் குடும்பமா சேர்ந்து ஊழியம் செஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜீசஸ் தான் ஒரு முட்டாள்தனத்துல இருந்து அவர் ஒரு ஞானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபரா மாறினார். சரிங்களா? யாரு ஜூடாஸோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா? பீட்டர் தான். சரிங்களா? சோ நம்ம 12 பேர் இருந்தோம், இப்ப 11 பேர் தான் இருக்கும். அவன் முட்டாள்தனத்தினால அவன் இறந்துட்டான். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு வேணும், நம்ம ஒருத்தர் அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மத்தியாஸ் வருவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் அந்த ஐடியாவை கொண்டு வந்தது யாரு? பீட்டர். அவர் ஞானமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10th இருந்து ஒரு டேலண்டடான யோசிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். அந்த அளவுக்கு அவர் பிரெயினை ஒரு கடவுளுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஃபியர் அவர் ஓவர் கம் பண்ணி பிகேம் அ காஸ்பிள் ப்ரீச்சர். சரிங்களா? அந்த 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 முன்னாடி ஒரு 5000-10,000 பேர் உட்காந்து இருக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் விடவெடுத்து இருக்கிறாங்க. என்ன பண்றது, என்ன பேசுறது? ஆனா அந்த இடத்துல பீட்டர் தான் எழுந்து என்ன பண்ணாரு, ப்ரீச் பண்ணாரு. அதான் பேதுவை போல பிரசங்கிப்போன்னு நம்ம பாட்டெல்லாம் கூட பாடுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்? பிகாஸ் அவர் பயத்துல இருந்து வெளியே வந்து இயேசுவை பத்தி நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமா பேசியிருப்பார். சரிங்களா? ஜீசஸ் அவ்வளோ அழகா புரிய வச்சிருப்பார். ஸோ அந்த மக்களுக்கு அவ்வளோ அழகா, யூதர்களுக்கு இயேசுவை புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு அதை புரிய வச்சு அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்க அவர் ஒரு மிகப்பெரிய கருவியா கடவுள் கரங்கள்ல செயல்பட்டார். அவர் விழுந்தாரு, ஆனா அவர் எழுந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட இயேசுவோட கரங்களை கொண்டு அவர் நிறைய மிரக்கல் பண்றத நம்மளால பார்த்திருக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய கமிட்டடா இருந்ததை நம்மளால பார்த்திருக்க முடியும். நீங்க பைபிள்ல படிச்சு பார்க்கும்போது இயேசுக்கு அப்புறம் நிறைய பேர் பாலை கொல்லணும்னு நினைச்சாங்க. அதே நேரத்துல பீட்டரையும் நிறைய வாட்டி கொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவரு தான் அடுத்த தலைவரா வந்துருவாருன்னு மக்களுக்கு பயம் இருந்தது. அந்த அளவுக்கு அவர் ரைஸ் அப் ஆனார். ஜீசஸுக்கு அடுத்தது அவரு. ஜீசஸ் தன்னோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு போனார். இதை நம்ம ஒரு லீடரா கத்துக்கணும். என் பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணும். ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவரோட பிளேஸ பீட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பீட்டர் கிராஸுக்கு போக முடியாது, ஆனா கிராஸு கிட்ட மக்களை கூட்டு போக முடியும். சரிங்களா? அந்த வேலையை சிறப்பா பீட்டர் செஞ்சார். அதனாலதான் அவர் நிறைய இடங்கள்ல பைபிள்ல பிரிசன்ல போடுவாங்க, கொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் அடுத்த ஜீசஸ், ஜூனியர் ஜீசஸா வந்து நிற்கிறாரு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவரு இயேசுவோட ஒரு உயர்ந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நபரா அவர் மாறினார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சமாரிட்டன்ஸ், ஜென்டைல்ஸுக்கு எல்லாம் அவர் தான் ஒரு டோர் ஓப்பனா இருந்தார். நிறைய பேருக்கு போயிட்டு கடவுளோட வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுக்கு கடவுள் அவரை தான் ஒரு கதவா பயன்படுத்தினார், இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பீட்டரை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த யூத அந்த 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 காங்கிரிகேஷன்ல இருக்கிறவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, ஜென்டைலுக்கும் புறஜாதிகளுக்கும் கடவுள் என்ன பண்ணாரு, தன்னோட ரட்சிப்பை கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடவுள் அதுக்கு ஒரு இதுலாம் பண்ணுவாரு, இல்ல மேடையில மேல இருந்து ஒன்று வரும் கூட மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வாழ்க்கையில பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவர் ஒரு வாட்டி கடவுளை மறுதளிச்சார், 2வது வாட்டி அவர் கடவுளை மறுதளிக்க விரும்பல. அதுக்கு அவர் கொடுத்த விலை தன்னோட மனைவியின் உயிர். ஓகேங்களா? ஸோ தான் மனைவியை தான் கண்ணெதிரே கொன்னாங்க. அவர் ஜீசஸை மறுபடியும் மறுதளிக்க விரும்பல. அதுக்கு பதில் அவர் மனைவி கிட்ட போய் என்ன சொன்னாரு, ரிமெம்பர் த லார்டுன்னு சொன்னாரு. இயேசுவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. அவர் கண்ணு முன்னாடி அவர் மனைவியை கொண்டாங்க. இதுதான் ட்ரெடிஷன் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை மறுதளிக்கிறதுக்காக உங்க குடும்பங்களை உங்க முன்னாடி கொல்லுவாங்க. அந்த மாதிரி பேதுருவோட மனைவி எப்படி இறந்தாங்க, இயேசுவை பிரசங்கிச்சதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அவங்களுக்கு. ஆனா அவரோட கமிட்மெண்ட்ல இருந்து அவர் மாறல. அவரு டோட்டல் சரண்டரன்ஸ்குள்ள இருந்தார். சரிங்களா? அதனால என்ன பண்ணல, நான் ஒரு வாட்டி செஞ்ச தப்பை என் வாழ்க்கையில மறுபடியும் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு பேரு தான் ரிப்பண்டன்ஸ். சரிங்களா? அவர் பரவாயில்ல, நான் அடிக்கடி அதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லல. இதுக்கு மேல யார் உயிர் போனாலுமே சரி, என் உயிர் போனாலுமே சரி, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ரிமெம்பர் த லார்ட். ஓகேங்களா? இயேசுவை ஞாபகம் படுத்திப்பார், இயேசுவை ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அப்படின்னு சொன்னாரு. அவங்க மனைவி அவர் கண் முன்னாடி கொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது he himself
அவரையே தன்னை இயேசுவுக்காக மறிக்க கொடுத்தாரு. அவர் கடைசியா ப்ளீட் பண்ணது எதுக்கு தெரியுமா? நம்மளாம் யாராவது கொலை போறோம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது என் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு. கரெக்டு தானே? ஒரு 10 நாள் கொடுங்க, துணி துவச்சாவது வந்துடுறேங்க அப்படின்னு எப்படியாவது தெரிச்சு போறதுக்கு யோசிப்போம். ஆனா அவர் கடைசியா கெஞ்சினது எதுக்கு தெரியுமா? என்னை இயேசு போல சிலுவையில அறையாதீங்க, ஏன்னா அதுக்கு நான் தகுதி இல்லை, கொஞ்சம் தயவு செய்து தலைகீழ அறைங்கன்னு கெஞ்சினார். அவரை தலைகீழ சிலுவையில அரைஞ்சார். ஏன் அப்படி நேரா அறையறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அவர் உணர்ந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஜீசஸோட க்ளோஸா ரைஸ் அப் ஆகி நின்னார். ஜீசஸ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். பைபிள்ல 2 லெட்டர் அவர் தான் எழுதினார், ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர், இல்லையா? ஸோ நம்ம பார்க்கும்போது இன்னி வரைக்கும் அதை நம்ம படிச்சு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோம். ஸோ அவர் விழுந்தாரு, பட் ஆனா அவர் ஒரு டோட்டல் கமிட்மெண்ட்ல எழக்கூடிய ஒரு நபரா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்க விழுந்து கடந்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களை எழுப்பும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ அவரை எழுப்புனது அதுதான். அவர் ஜீசஸ் வந்து அவருக்கு புரிய வச்ச விஷயம் என்னன்னா, நீ என் அன்பு செய்யற, நான் உன் அன்பு செய்யறேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ எழுந்துவான்னு சொன்னார். ஓகேங்களா? அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் இயேசு மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமும் இயேசு அவர் மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமும் போனார். கவலைப்படாதீங்க, இயேசு நமக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர் நம்மள அன்பு செய்யறாரு, தொடர்ந்து நம்மளை ரீச் அவுட் பண்றாரு. அவர் என்னைக்குமே நம்மளை ரிஜெக்ட் பண்றது இல்லை. கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியும். ஸோ அவரு தன்னோட வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப அவர் வாழ்க்கையில கீழே விழுற சூழ்நிலைகள் வந்தது, பட் அவர் ரேஸ் அப் ஆகி நின்னார். ஸோ நம்ம லைஃப்லயுமே நம்ம இந்த வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணணும். நம்ம கீழே விழுற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மளோட இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் நம்மளை தூக்கி விடுவாரு. ஆனா நம்ம எழுந்து நிக்கணும், பீட்டர் போல ஒரு ஒரு டோட்டல் சரண்டரன்ஸ்குள்ள நம்ம இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணிப்போம். காட் பி த க்ளோரி. தேங்க்ஸ் ஃபார் த லிசன். ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம கம்யூனியனுக்காக ஜெபிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வி நீட் டு திங்க் லைக் எதுக்காக பீட்டர் வந்து தன்னோட மனைவி சாகும்போது தான் மனைவியை தான் கண்ணெதிர கொல்லும் போது இயேசுவை ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஒருவேளை அந்த பெர்சிக்யூஷன், சரிங்களா, அந்த பெர்சிக்யூஷன், அந்த துன்புறுத்தல் வரும்போது இயேசு நமக்காக இதை விட அதிகமான துன்புறுத்தலை உள்வாங்கி இருக்கிறாருன்றத நீ நினைவு கூர்ந்து பாரு. அவரோட துன்புறுத்தலுக்கு முன்பாக நம்மளோட துன்புறுத்தல் எதுவுமே இல்லை அப்படின்றத அவர் உணர வச்சாரான்னு எனக்கு தெரியல. ஆனா மேபி அந்த இடத்துல அவங்க அதை யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மேபி. பட் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க யோசிச்சாங்களோ இல்லையோ, ஆனா இந்த நேரத்துல நம்ம அதை யோசிக்கணும். சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையில நம்ம நன்மை பெற, நம்ம மேன்மை அடைய, நம்ம பாதுகாக்கப்பட, நம்ம உயர்த்தப்பட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னோட ஜீவனை தந்திருக்காரு. பைபிள் சொல்லுது, அவர் நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டது பாவம், நம்ம அவரை பாவமாக்க காரணமா இருந்தோம். ஆனா அவர் நமக்கு கொடுத்தது தேவ நீதி, அவரோட ரைச்சஸ்னஸ். சரிங்களா? அவரு நம்ம கிட்ட இருந்து பாவத்தை எடுத்துக்கிட்டு நம்மள பாவமா மாத்தி, அவரை தன்னை பாவமா மாத்திக்கிட்டு அவரு என்ன பண்ணாரா, நமக்கு தேவ நீதியை கொடுத்து நம்மள பரிசுத்தமா மாத்தினாருன்னு சொல்லுது. இந்த டிரான்சாக்சன் தான் சிலுவையில நடந்தது. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? நம்ம நீதியாக தன்னை கரைப்படுத்தி கொண்ட ஒரு நபரை நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு சரண்டர் பண்ணி ஒரு டோட்டல் கமிட்மெண்ட்டோட நம்ம வாழ்றோம். நீங்க சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவையின் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத யோசிப்போம். எந்த அளவுக்கு என்னோட கமிட்மெண்ட்டுக்கு அது காரணமா இருக்கு, எந்த அளவுக்கு என்னோட சரண்டரன்ஸுக்கு அது காரணமா இருக்குன்றத நம்ம ஒரு நிமிஷம் தியானிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஜெபம் செய்வோம். நான் எனக்கு ஒரு தகுதியற்ற மனுஷன் தான், தயவு செய்து எனக்கு தகுதிப்படுத்தணும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு தகுதி இல்லை, கருத்துல செயல்பட எனக்கு தகுதி.
நம்ம ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தாவே இந்த வேளையில உமது இந்த நற்கரணை ஆராதனை நாங்கள் பங்கு பெறும்போது கர்த்தாவே உமது சிலுவைக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடிய ஜனங்களா இருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உங்க மேல அஃபெக்ஷன் மட்டும் இருக்கா, இல்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கா, இல்ல ஒரு சரண்டரன்ஸ் இருக்கான்றதை நாங்க யோசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரங்கள்ல கர்த்தாவே அந்த சரண்டரன்ஸ்லயும் அந்த கமிட்மெண்ட்லயும் நாங்க ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கிறோம். நீங்க எவ்வளவு போதிச்சும் அது எங்களுக்கு சில நேரங்கள்ல புரியல, எவ்வளவு நீங்க சொல்லியும் அதுக்கு நாங்க கீழ்ப்படியாம இருக்கிறோம். நாங்க எங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறோம், எங்க பாவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறோம். உமக்கு முன்பாக கர்த்தாவே நாங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா நாங்க நிறைய நேரத்துல இருந்திருக்கிறோம். நான் அப்படி நிறைய நேரத்துல இருந்திருக்கேன். கர்த்தாவே என்னோட பாவங்கள், எங்களோட எல்லா பாவங்களையும் கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொண்ட தேவனா இருக்கிறீங்க. இந்த நேரத்துல கர்த்தாவே நீங்க சிலுவைக்கு முன்பாக சொல்லும் போது கர்த்தாவே எங்களுக்கு உங்களோட நீதியை தந்த தேவனா இருக்கிறீங்க. கர்த்தாவே அதை நாங்க பார்க்கும்போது எங்களோட கமிட்மெண்ட்ல நாங்க வளரக்கூடிய ஒரு பீப்புளாகவும், எங்களோட சரண்டரன்ஸ்ல நாங்க வளரக்கூடிய ஒரு பீப்புளாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த சிலுவைக்கு முன்பாக நாங்க வெறும் ஒரு அட்ராக்ஷன்ல மட்டுமே நாங்க நகர்த்தக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க, எங்க பலப்படுத்துங்க. இந்த நேரத்துல இந்த அப்பமானது உமது சரீரத்தையும் இந்த திராட்சை ரசமானது உமது ரத்தத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. பவுல் சொல்றது போல நாங்க இதை அபத்தமா எடுக்காம முழு இருதயத்தோட தியானித்து எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யலாம். இவையாவும் எங்களுக்காக மரித்து விட்டெழுந்த எங்கள் நேசர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.